புதுச்சேரியில் வில்லியனூர் அருகே சங்கராபரணி ஆறும் பாகூர் அருகே தென்பெண்ணை ஆறுகளும் செல்கின்றன. புதுச்சேரியின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு இந்த 2 ஆறுகள் மட்டுமே ஆதாரம். இதனால் புதுச்சேரியில் ஆற்று மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான தேவைகளுக்கு தமிழகத்தில் இருந்தே மணல் இறக்குமதி செய்யப்படும். ஆனால் தற்போது தமிழகத்திலேயே கடுமையான மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் புதுச்சேரி செல்ல மணல் லாரிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால் மணல் அள்ளும் தடை சட்டத்தை தவிடுபொடியாக்கிவிட்டு தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் தொடர்ந்து மணல் அள்ளப்பட்டு வருகிறது. சங்கராபரணி ஆறு அதன் மேல் தாங்கி நிற்கக்கூடிய பாலம் என்றைக்கு வேண்டுமானால் இடிந்து அதல பாதாளத்தில் அந்த மக்கள் உயிர் இழக்கக்கூடிய அபாயகரமான நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. படு பாதாளத்திலே இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளப்பட்ட பின்னாலே, சூறையாடப்பட்ட பின்னாலே மணல் கொள்ளையர்களால் இப்படி ஒரு மாபெரும் விபத்து நடக்கக்கூடிய இந்த விபத்திலிருந்து, அழிவிலிருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை புதுச்சேரி அரசு செய்ய வேண்டும். செல்லிப்பட்டு அருகே சங்கராபரணி ஆற்றில் மாட்டு வண்டிகள் மூலம் அதிக அளவில் மணல் திருடப்பட்டு வருகிறது. செல்லிப்பட்டில் இருந்து வழுதாவூர் செல்லும் மேம்பாலத்தில் நாள்தோறும் காலை மற்றும் இரவு நேரங்களில் மணல் கடத்தப்பட்டு வருகிறது. ஒரு சில மாட்டு வண்டிகள் விரைவாக மணல் கடத்திச் செல்ல வசதியாக பாலத்தின் அடியிலேயே மணல் அள்ளியதால் மேம்பாலங்கள் ஆபத்தான நிலைக்கு சென்று விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சங்கராபரணி ஆறு ஒன்றும் பெண்ணை ஆறு என்றும் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றன. 2 ஆற்று படுகையிலும் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த மணல் மாஃபியா கும்பலால் தொடர்ந்து நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டு அளவுக்கு அதிகமான மணலை அள்ளி அபாயகரமான நீர்நிலைகள் உட்புந்து கடல் நீர் உள்புகும் அபாயம் ஏற்பட்டுவிட்டது. கடல் நீரும் பல்வேறு பகுதியில் உள்புகுந்து விட்டன. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள், ரயில்வே பாலங்கள் மற்றும் போக்குவரத்து பாலங்கள் அனைத்துமே இந்த மணல் மாஃபியா கும்பலால் அடிவேறு வரை சென்று எடுத்தலால் பாலம் எந்த நேரத்திலும் சரிஞ்சு விழும் அபாய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பாகூர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றிலும் மாட்டு வண்டிகள், லாரிகள், டிராக்டர்களில் மணல் அள்ளப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணல் திருட்டை தடுப்பதற்காக 2 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டும் வருவாய்த்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும், இதற்கு அதிகாரிகள் உடந்தை எனவும் கூறும் பொதுமக்கள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து சண்முகம்.